என்ன நமக்காக இங்க உங்களை தேடி வந்தார். சரியா? இந்த பூலோகத்துக்கு இங்க பார், ஏசப்பா என்ன இருந்தாரு? பூலோகத்துக்கு வந்தார். பூலோகத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணாரு? நம்மளோட பாவம் நாம செஞ்சோமா, பாவமெல்லாம் செஞ்சோமா இல்லையா, பொய் பேசணுமா இல்லையா? என்ன பண்ணோம்? பொய் பேசணும். அந்த பொய் பேசினப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்க? நம்ம பொய் பேசினால என்ன பண்ணாரு? ஏசப்பாவும் என்னது அடிக்கப்பட்டாரு. ஏசப்பா அடிக்கப்பட்டாரா இல்லையா? ஏசப்பா அடிச்சாங்களா இல்லையா? ஏசப்பா அடிச்சாங்களா இல்லையாப்பா? எப்படி அடிச்சாங்க பாருங்க. அப்படியே அடிச்சாங்க. சரியா? இப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்க? நாம செய்யற ஒவ்வொரு பாவத்துக்காக என்ன பண்ணாங்க? அடிக்கப்பட்டாரு. சரியா? நம்ம பொய் பேசுறதுக்காக அடிச்சாரு. பக்கத்துல இருக்கிற பையனை கிள்ளி வச்சதுக்காக, என்னது அம்மா அப்பா பேச்ச கேட்காததுக்காக என்ன பண்ணாரு? அடிக்கப்பட்டாரு. சரியா? என்ன பண்ணாரு? அம்மா அப்பா பேச்ச, வீட்டில் இருக்கிறவங்க பேச்ச, பெற்றவங்க பெரியவர் பேச்ச கேட்காம என்ன பொய் சொன்னதுக்காக எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு? ஏசப்பா அடிக்கப்பட்டாரு. சரியா? எவ்வளவு பாத்தியா? நம்ம பண்ணின தப்புக்காக என்ன பண்ணாரு? ஏசப்பா முதுகெல்லாம் காயம், கையில ஆணி, என்னது காலில் எல்லாமே அடிக்கப்பட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பெல்லாம் ரத்தமா அப்படியே சொட்டுது. அப்படியே தலையில முள் கிரீடம், கையில ஆணி, காலில் ஆணி, அப்படியே ரொம்ப நம்ம செஞ்ச பாவத்துக்காக அந்த சிலுவையில் என்ன பண்ணுறாரு? அடிக்கப்பட்டு அப்படியே ரொம்ப வேதனை வச்சுட்டு இருக்காரு. நம்ம செஞ்ச பாவத்துக்காக நம்ம ஏசப்பா நமக்காக அடிக்கப்பட்டாரு. பாத்தியா? நம்ம செஞ்ச பாவத்தினால என்ன பண்ணாரு? ஏசப்பா நாம் அடிக்கப்பட வேண்டிய விஷயத்தை என்ன பண்ணாரு? அவர் ஏற்று அவர் முதுக பிக்கப்பட்டு கையில காலில் ஆணி, அந்த தலையில வச்சுக்கிற முள்கிரீடம் இருக்கும் பாத்தியா? அந்த முள்கிரீடத்தில் இருக்கிற முள்ளெல்லாம் அப்படியே குத்தி கண்ணு வழியில வந்து, கண்ணுக்குள்ள வெளியில வந்து இவ்வளோ வேதனை, எல்லா வேதனையும் சகிச்சு என்ன பண்ணாரு? ஏசப்பா இறந்து போனாரு. என்ன பண்ணிட்டாரு? நம்ம பாவத்துக்காக எல்லாத்தையும் சிலுவையில என்ன பண்ணாரு? மறிச்சுட்டு என்ன பண்ணாரு? மறிச்சாரா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? ஏசப்பா நம்ம பாவத்தை என்ன பண்ணாரு? மறிச்சார். அடிச்சு என்னது நம்ம பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக, மீறுதலுக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? அவர் சிலுவையில அடிபட்டு தொங்கி வேதனைப்பட்டு என்ன பண்ணாரு? இறந்து போனாரு. அவரை இறந்து போனாரு. எங்க கொண்டு போய் வச்சாங்க? எங்கப்பா வச்சாங்க? கல்லறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. போட்டு கல்லறையில போட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு எத்தனை நாள் கழிச்சு ஏசப்பா வந்தார் தெரியுமா? 3 நாள். 3ஆவது நாள் என்ன பண்ணாரு? ஏசப்பா வந்தாரு. எப்படி வந்தாரு? எவ்வளவு அடிக்கப்பட்டு நம்ம பாவத்துக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி, உடம்பெல்லாம் பிக்கப்பட்டு, தலையில முள்கிரீட வச்சு, அப்படியே ரத்தம் ஒழுகி, கையில காலில் ஆணி, அப்படியே இருந்த ஏசப்பா 3ஆம் நாள் அந்த உயிரோட ஏசப்பா எப்படி வந்தாரு? அப்படியே எப்படி வந்தாரு? அப்படியே நல்லா உங்களுக்காக நல்ல ஜீவனோட உயிர் தெழுந்து வந்தார். 3ஆம் நாள் என்ன பண்ணாரு? ஏசப்பா உயிர் தெழு வந்தாரு. சரியா? அப்ப என்ன பண்ணக்கூடாது? இனிமேல் நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு நேரம் பாவம் செய்யறப்ப என்ன பண்ணணும்? ஏசப்பாவை நினைச்சுக்கணும். ஐயோ நான் பாவம் செஞ்சா மீண்டும் என்ன பண்ணுவேன்? ஏசப்பாவை அடிக்க ஒப்பு கொடுப்பேன். ஒப்பு கொடுக்குறேன். என்ன பண்ணணும்? பாவத்தை செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது. சரியா? புரியுதா? நம்ம அக்கிரமத்தினாலதான் என்ன பண்ணாரு? ஏசப்பா மறிச்சா 3ஆம் நாள் என்ன பண்ணாரு? உயிரோட வந்தாரு. சரி, ஒப்பு கொடுக்கலாமா? சரியா? ஒப்பு கொடுக்கலாமா? யாரெல்லாம் ஏசப்பாக்கு ஒப்பு கொடுக்குற? யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குற? பாத்தீங்களா? நம்மளோட பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக, நம்ம பொய் சொல்றதுக்காக, பக்கத்துல இருக்கிற பையனை போய் போட்டு கொடுத்ததுனால எல்லாத்துக்காக என்ன பண்ணாரு? ஏசப்பா அடிக்கப்பட்டார் சிலுவையில. சரியா? அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஒப்பு கொடுக்குற ஆளா யாரு? ஒப்பு கொடுக்குறியா? சரி, முட்டி போடலாம். முட்டி போடலாமா? முட்டி போட்டு கண்ணை மூடி கை ஏசப்பா நோக்கி பார்க்கலாமா? ஏசப்பாவுக்கு பாவம் செய்ய மாட்டேன். ஏசப்பா எனக்காக நீங்க ரத்த